ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம அறுசுவை சமையலில் நூக்கல் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, சிம்பிள் அண்ட் இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். ஸோ இந்த நூக்கல் பிடிக்காத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த பொரியலை ஜஸ்ட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவுமே நம்ம கொடுத்து விடலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி அண்ட் ஃபில்லிங்கான ஆப்ஷனாகவும் இருக்கும் கிட்ஸுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு லைட்டாக வதக்குனாவே போதும். இது இந்த சைடிஷ் ரெசிபி சாம்பார் சாதம், ரசம் சாதம் அண்ட் கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். அப்போ தான் இது ரைஸோட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கிக்கோங்க. இது கூட கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நூக்கல் 1/2 kg சேர்த்துக்கோங்க. நூக்கல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போடணும். அப்போ தான் அதோட காரத்தன்மை இருக்காது. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்புத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான இந்த நூக்கல் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அந்த நூக்கல் வெந்த உடனே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கணும். அந்த பெப்பர் சேர்க்கறதுனால அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ கண்டிப்பாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிப்பியை அப்படியே நம்ம ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.